ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம வந்து கோல்டு பெல்ட் அப்படின்ற சூப்பர் ரெஸ்லரை பற்றி. இவரை பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லர், அப்புறம் ஒரு நடிகர். இவர் வந்து WWE அப்புறம் WWFல நல்லா தெரியப்பட்டவர். அப்புறம் இவர் 2 டைம்ஸ் WWE சாம்பியன் ஆனவர். அப்புறம் WWEல பிக் கோல்டு பெல்ட் அப்படின்ற பெல்ட்டுக்கு முதல் சொந்தக்காரர் இவர் தான். அதுக்கப்புறம் ரெட் ஹார்ட் கூட சேர்ந்து டீம் போட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து டேக் டீம் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச கோல்டு பெல்ட் வந்து வெறும் ரெஸ்லர். ஆனால் அவரை பொறுத்தவரையும் அவர் வந்து ஒரு ரக்பி பிளேயர். அவர் கண்டினியூஸாக 173 தடவை ஜெயிச்சிருக்காரு. அதனால அவர் WWE ஹிஸ்ட்ரியிலேருந்து நீக்க முடியாதவரை ஒருத்தராக ஆகிட்டார். அவர் முதலாக WWE ஒரு சிகப்பு கலர் முடி வச்சிருந்தாராம். இது நாள் போக தான் அவர் மொட்டை மண்டியாக மாற்றணும் சொல்கிறாங்க. WWE மண்டே நைட் ராவில் செப்டம்பர் 22 ஹப் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டார். ஏப்ரல் 20, 1998 நைட் ரைன் கோன் அப்புறம் ரேவன் அப்படின்னு ஒருத்தரை WCW சாம்பியன்ஷிப்காக தோக்கடிச்சார். அதுக்கப்புறம் அவர் WCW சாம்பியனாகவே ஆகிட்டார். அதுலேயே அவருக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் வந்து. அதுக்கப்புறம் கோல்டு பெல்ட் ஒரு சில மேட்சில் மட்டும்தான் தோல்விக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு பெல்ட் vs ராக் லெஸ்னர், ஸ்மாக்டவுன் vs ரா அப்படின்னு ஒரு சண்டை வந்துச்சு இல்லையா. அதில் கோல்டு பெல்ட் ரா டீம் பக்கம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2018 கோல்டு பெல்ட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஆனார். அப்புறம் 2018 ஏப்ரல் 3 கோல்டு பெல்ட் ரிட்டைன் ஆனார். அவர் ரிட்டைன் ஆன சில நாட்கள்லேயே அவர் ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு அன்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கோல்டு வில்லியன்ஸ் இந்த வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப்